அந்த பேக் எடுத்துட்டு அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. அப்போ நான் சொன்னேன், என்னண்ணே இப்படின்னா, இல்லை இல்லை இங்கே ஒரு விவசாயிகள் போராட்ட மீட்டிங்க்கு வந்தேன், அதை முடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன் தம்பி அப்படின்னாரு. அது வந்து எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பாடம். இவர் கிளம்பி வந்துட்டாரு. இவர் வந்து காலையில் இறங்குறாரு. அதிகாலையில் 3 மணிக்கு இவருடைய மாமனாரை துண்டு துண்டா வெட்டிவிட்டார். ட்ரெயின்ல இறங்கின உடனே முதல் நியூஸ் அவருக்கு அதான். எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. அந்த அந்த சம்பவத்தை கேட்கறதுக்கே அவர் போகல. அது நல்லகண்ணு வந்து அங்க இருந்து டெய்லி போராட்டம். தலைவர் மூப்பனாருக்கு வந்து லைஃப் பிகம் ஹெல் கேட்டீங்களா? சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி நில்லுங்க யாருன்னாரு. யாரு? தலைவர் மூப்பனார். நல்ல கண்ணுவா என்ன நில்லுங்க அப்படி நில்லுங்க அப்படின்னாரு. அப்படியே சாசகமா வச்சு தலைவர் மூப்பனார் எதையுமே அவர் வச்சுக்கல. அவருடைய 80வது பிறந்த நாளுக்கு நம்ம 1 கோடி ரூபாய் ஏதோ கொடுத்தாங்க. அதையும் கட்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை கூட அவர் மேடையிலே வாங்கிட்டு அங்கேயே கொடுத்துட்டு போயிட்டாரு. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம் பழனியப்பன். வணக்கம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவர். ஆனால் உங்களுக்கு முந்தின ஒரு தலைமுறை, அதுக்கு முந்தின ஒரு தலைமுறையில் இருக்கிற ஒரு அரிய தலைவர்கள் ஒருவர் வந்து திரு நல்லக்கண்ணு அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தில் ஒரு முன்னோடி தலைவர் அவர். அவரை பற்றி பகிர்ந்து கொள்றதுக்கு ஒன்று நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒரே மாவட்டம். அவரை பற்றி நீங்கள் அவர் ஒரு எளிமையான தலைவர் அப்படிங்கிறது வந்து உலகம் அறிந்த ஒரு செய்தி. அதில் நீங்கள் ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு செய்தியை ஒரு நீண்ட காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஒரு பேருந்து நிலையத்தில் எதிர்பாராமல் அவரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த சந்திப்பை பற்றி சொல்லுங்கள். அவர் தோழர் நல்லகண்ணு அவர்கள் வந்து அவரை மாதிரி ஒரு தலைவரெல்லாம் வந்து ஒரு சமூகத்துக்கு வாய்க்கப்படுவது வந்து ஒரு பெரிய புனிதமான ஒரு காரியம். புறநானூற்றில் வந்து ஒரு அருமையான பாட்டு உண்டு. உண்டால் அம்மை உலகம். இந்த உலகம் எதனால் இருக்கிறது என்று சொன்னால் இப்படிப்பட்ட மனிதர்களால் இருக்கிறது, வாழ்கிறதுன்னு. தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்கின அந்த வகையில் கேட்டகரியில் வைக்கக்கூடக்கூடிய ஒரு ஆள். அதாவது ஒரு சாதாரண ஒரு பொது வாழ்க்கையில் பெரிய வரலாற்று பின்புலமோ தியாக சிந்தனையோ ஒரு பொதுநல நோக்கோ இல்லாதவங்க கூட ஒரு முறை வந்து ஒரு பதவியில் அமர்ந்துட்டா அதுக்கு வந்து தன்னை பற்றி ஒரு பெரிய ஒரு விளம்பரம் தேடிக்கொள்வதும், தன்னை வந்து ஒரு பெரிய தலைவர் என்று நினைத்து கொள்வதும், அதை போல நடந்து கொள்வதும், அதற்கான மரியாதையை இந்த சமூகம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். நல்லகண்ணு மாதிரி தலைவர்கள் செய்திருக்கிற தியாகத்துக்கு வந்து அளவே இல்லை. அது அவருடைய இளமை, அவருடைய உழைப்பு, அவருடைய நேரம் காலம் எல்லாவற்றையும் வந்து ஏழை எளிய மக்களுக்காக, விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக முழுமையாக அர்ப்பணித்த ஒரு அற்புதமான மனிதர் அவர். எனக்கு வந்து அவரோட நெருங்கிய நல்ல அறிமுகம், நல்ல பழக்கம். ஏன்னா அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் நான். அதில் இன்னும் சில விஷயங்கள் கூட உண்டு. அவருடைய மனைவியார் வந்து என்னுடைய சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் வந்து சொரண்டைன்னு ஒரு ஊர் உண்டு. அவங்களுக்கு அவங்க வந்து அந்த அம்மாவுக்கு அந்த ஊர். அவங்க திருமதி நல்லகண்ணு அவர்களுக்கு அவங்க அப்பா ஒரு டீச்சர். அவங்க எல்லாரையுமே வந்து எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க வந்து ஒரு ஆசிரியை. அவங்க தான் வந்து இவரை வந்து கடைசியில் இவருடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாழ்க்கை, தலைமறைவான வாழ்க்கை, சிறைவாசங்கள் இதெல்லாம் காலத்தில் வந்து குடும்பத்தை வந்து நின்று நிறை செலுத்தியது வந்து அந்த அம்மா தான். அவங்க தான் அதை பார்த்தாங்க. எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய கிராண்ட் ஃபாதருக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக லேண்ட்ஸ் உண்டு எங்கள் ஊரில். அதில் வந்து நிறையா வந்து டெனன்ட்ஸ், நிறையா வந்து குத்தகை விவசாயிகள். அப்போது வந்து இந்த குத்தகை விவசாயிகளுடைய பாதுகாப்பு சட்டம் வந்தது. அவங்கள வந்து வெளியேற்ற முடியாது. அவங்கள வந்து பதிவேடு பண்ணணும், ஒவ்வொரு நிலத்திலையும் அந்த விவசாயிகளை பதிவு பண்ணணுங்கிற அந்த சட்டம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் ஆக்ட்னு பேர். அந்த ஆக்டுக்கு பேர்.
அது வந்த உடனே நிலச்சுவார்ந்தார்கள் எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்ஸ் வந்து அதில் பதிவேற்றியாச்சுன்னா அந்த டெனண்ட்டை வெளியேற்ற முடியாது. ஸோ இது வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய சிக்கலாகி ஒரு பெரிய மூமெண்ட் நடத்துனது யாருன்னா நல்லகண்ணு தான் நடத்தினார். என் கிராண்ட் ஃபாதர் காலத்துலேயும் அதுக்கு பிறகு என் பிரதர் இன்லா தான் அதை எஸ்டேட்டு பார்த்தாரு. இதெல்லாம் எந்த ஆண்டு சார்? இதெல்லாம் வந்து நான் சொல்றதெல்லாம் 70s சரி 70, 75 அந்த மாதிரி 80s அந்த மாதிரி அந்த ஒரு 10-20 வருஷம் அந்த இயக்கம் நடந்தது, கல்டிவேட்டிங் டெரனஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதில் வந்து எங்கள் ஊரில் வந்து அடிக்கடி கம்யூனிஸ்ட் கட்சி பொதுக்கூட்டம் நடக்கும். பொதுக்கூட்டம் போட்டு இவர் பேசுவார். எங்கள் தாத்தா வந்து அவ்வளவு விமர்சனம் பண்ணி பேசுவார். அது மாதிரி தான் எனக்கு அறிமுகம். எனக்கு ஆள் நல்லகண்ணு, தோழர் நல்லகண்ணு இவர் தாங்கிறது எனக்கு அப்போதான் தெரியும். அதற்கு பிறகு வந்து அரசியலில் கொஞ்சம் வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நான் வந்து அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, உடுமல்பேட்டையில் எங்களுக்கு ஒரு கட்சி கூட்டம். அந்த கட்சி கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு அப்போல்லாம் நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டு பொதுக்கூட்டம் பேசிட்டு முடிச்ச உடனே எங்கள் தோழர்கள் வந்து எங்களை பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க. நைட்டில் வந்து மதுரை பஸ் வந்து ராத்திரி அதிகாலையில் 2 மணி 3 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ். மீட்டிங் முடிகிறதுக்கு 10:30 மணி 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் ராத்திரி எல்லோரும் ஒன்றா தோழர்களோடு போய் சாப்பிட்டுட்டு எங்களை பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து விட்டுட்டு மதுரை பஸ் வந்து ஃபஸ்ட்டு பஸ் வந்து 3 மணிக்கு வரும். அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. அப்போ நான் வந்து உடுமல்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னுடைய நண்பர்கள் தோழர்கள் கட்சிக்காரங்கெல்லாம் பார்த்து ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. என்னை அனுப்புறதுக்காண்டி வந்திருக்காங்க. அப்போ பஸ் ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விராண்டா மாதிரி இருக்கும், சிமெண்ட் பெஞ்ச் இருக்கும். யாரோ ஒரு பெரிய ஒரு தலையில் ஒரு பேக்கை வச்சுட்டு படுத்துருந்தார். நாங்கள் அது யார் என்னங்கிறத கவனிக்கலை. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மதுரைன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மதுரைன்னு தூங்கின உடனே இவர் அவசரமாக எழுந்திரிச்சு அந்த பேக் எடுத்துட்டு பெரியவர் வர்றார். நான் பார்த்தேன், எனக்கு ஒரே ஷாக்கு. ஒரே தனி மனிதர், அவ்வளோ பெரிய தலைவர். நான் வந்து ஒரு சும்மா வந்து ரா என்ட்ரண்ட் இன் பாலிட்டிக்ஸு, அப்போ தான் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒரு அறிமுகமான ஒரு பேச்சாளருங்கிற அவரில் நான் இருக்கக்கூடியவன். என்னை அனுப்புறதுக்கு என் கூட 20 பேர் வந்திருக்காங்க. அவர் வந்து அவ்வளோ தூரம் உழைத்து களைத்து தியாகம் செஞ்சு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தலைவர் வந்து தனியாக வந்து படுத்துட்டு அந்த பேக்கை எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. அப்போ நான் சொன்னேன், என்னண்ணே இப்படின்னா, இல்லை இங்கே ஒரு விவசாயிகள் போராட்ட மீட்டிங்க்கு வந்தேன், அதை முடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன் தம்பி அப்படின்னார். அது வந்து எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பாடம். 2வது அக்கரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து எங்கள் மாவட்டம் வந்து காஸ்ட் ஹைலி சென்சிட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். எங்கே பார்த்தாலும் ஜாதி மோதல்கள். இப்போ வரைக்கும் அப்படிதான். இப்போ வரைக்கும் அது அப்படி தான். நான் வந்து அது ஒரு கட்டத்தில் உச்சத்துக்கு போச்சு. அப்போ வந்து நான் வந்து மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தேன். அப்போ வந்து பெரிய வந்து என்னுடைய தென்காசி சட்டமன்ற தொகுதி, தென்காசி நாடாளுமன்ற தொகுதி, கடையநல்லூர், புளியங்குடி, வாசுதேவநல்லூர், சிவகிரி, ராஜபாளையம், சிறுலிபுத்தூர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து பஸ்ஸே ஓடி 25 நாள் 30 நாள் பஸ்ஸே ஓடலை. பள்ளிக்கூடங்கள் இல்லை, எல்லாம் பண்ணு பெரிய தகராறு. எல்லா கட்சி கொடிக்கம்பங்களையும் வெட்டி வீழ்த்திட்டாங்க. ஜனங்களுக்கு வந்து அரசியல் கட்சிகள் மேலே கோபம். ஜாதி கட்சி கொடி தான் இருக்கணும், ஜாதிகளுடைய கொடிகள் தான் இருக்கணும், அரசியல் கட்சி கொடி இருக்கணும். எந்த எம்எல்ஏ எம்பி யாரும் ஊருக்குள்ளே போக முடியாது. அவங்க வந்து முன்னாள் சபாநாயகர் ஐயா செல்லப்பாண்டி இருந்தாங்க. ஆர்எஸ் ஆறுமுகம்னு ஒரு எம்பி, அவர் வந்து தென்காசியில் எம்பியாக இருந்தவர். பிறகு ஓட்டப்படாத தொகுதியில் எம்எல்ஏ இருந்தார். அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். பெரிய அவரும் நல்லகண்ணு மாதிரி ஒரு பழுத்த தேசிய பழம். இப்போ ஏன்னா இவங்கெல்லாம் இந்த மாதிரி சமூகம் போய்கிட்டு இருக்க, நம்ம வந்து ஊரில் போய் எல்லாரையும் பார்த்து நம்ம சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு கூட்டம் போட சொன்னாங்க. நான் அந்த கூட்டத்தை கூட்டினோம். அதில் மாவட்டத்தில் முக்கியமான அரசியல் எல்லா கட்சியும், எதிர்கட்சி ஆளுங்கட்சிலாம் இல்லை, எல்லாம் வந்து அப்போ கருப்பசாமி பாண்டியன் இருந்தார், மாவட்ட செயலாளராக இருந்தார், வைகோ இருந்தார், எல்லாருமா இருந்து பேசி ஒரு டீம் வந்து போகிறது, ஊருக்குள்ளே போய் என்னையா பண்ணணும், ஊரை சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டோம். அதில் வந்து நல்லகண்ணு ஐயாவையும் கூட்டு போகிறது. ஏன்னா வந்து அவங்க அந்த சார்ந்த சமூகம் வந்து அவங்களுடைய பெரும் சமூகம், அந்த சமூகமும் இந்த தகராறில் வந்து அவங்களும் ஒரு பார்ட்டி. ஸோ அவரை வந்து சமூக தலைவராக பார்க்கல, அவர் ஒரு பெரிய ஒரு பொது உடைமை சிந்தனையாளர்.
ஆனா எல்லா சமூகத்தாலையும் மதிக்கப்படக்கூடியவர். இந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட பட்டியலின மக்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களையும் இவரை வந்து ஒரு கண்ணியமான தலைவர்னு அதனால இவர் வந்தால் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இவரை வர சொன்னோம். இவர் கிளம்பி வந்துட்டாரு. இவர் வந்து காலையில இறங்குறாரு. அதிகாலையில 3 மணிக்கு இவருடைய மாமனாரை துண்டு துண்டா வெட்டி விட்டாங்க. ட்ரெயின்ல இறங்கின உடனே முதல் நியூஸ் அவருக்கு அதான். எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. அந்த அந்த சம்பவத்தை கேட்கறதுக்கே அவர் போகல. அவர் நேரா வாங்க நம்ம வந்து திட்டமிட்டபடி நம்ம சுற்றுப்பயணத்தை ஆரம்பிப்போம். எவ்வளவு நீங்க அப்படி வந்து ஒரு பெரிய கிரேட் மேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாளா சுத்தி ஒரு மாதிரி ஊரை எல்லாம் அடக்கி எல்லாரையும் சமாதானம் பண்ணி பள்ளிக்கூடங்களை திறந்து பஸ் போக்குவரத்து பண்ணி இப்படி பண்ணோம். எனக்கு வந்து இன்னொரு சம்பவம் என்ன மறக்க முடியாத சம்பவம்னு கேட்டீங்கன்னா, தலைவர் மூப்பனாருடைய சம்மந்தப்பட்டது. தஞ்சாவூர் தான் இவங்களுக்கு பேஸ். யாருக்கு? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, சிபிஐக்கு. அதுவும் தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய இயக்கமே வந்து இந்த கபிஸ்தல மூப்பனார், ஒக்கடை தேவர், வடபாதிமங்கலம் முதலியார், குன்னு சாம்பசிவ ஐயர், இப்படின்னு ஒரு 5 பேர் பெரிய பட்டாதார் பேர் சொல்லுவாங்க. பூண்டி வாண்டையார், இப்படின்னு பெரிய இந்த பட்டாதாரர்களை எதிர்த்து தான் இவங்களுடைய இயக்கமே. நிலச்சுவார்ந்தார்களை எதிர்த்து தான் இயக்கம். அதனால தலைவர் மூப்பனாருடைய குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அப்பமே 5000 வேலி நிலம். அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்து பெரிய ட்ரஸ்ட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டி, அதில் நிறைய டெனன்ட்ஸு. இவங்க தினசரி அங்கே போய் போராட்டம். கம்யூனிஸ்ட் அது நல்லகண்ணு வந்து அங்கே இருந்து டெய்லி போராட்டம். தலைவர் மூப்பனாருக்கு வந்து லைஃப் பிகம் ஹெல் கேட்டீங்களா? அப்படிலாம் இருந்து என்ன கோரிக்கைக்காக போராடினாங்க? நிலத்தை கொடுக்கணும், விவசாயிகளை கொடுக்கணும், பயிரிடுறவனுக்கு ஒரு நிலம் வேணும், லேண்ட் சீலிங் ஆக்ட்ல எடுத்து கொடு, அந்த மாதிரி போராட்டம் தான். அது வந்து கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ் வெளியேற்றக்கூடாது, கூலி வந்து உயர்வு கொடுக்கணும். இப்போ இந்த குத்தகைப்பா வந்து நிறைய அதிகமாக கேட்குறீங்க, குத்தகை வந்து குறைஞ்ச குத்தகை கொடுப்போம். இந்த மாதிரி விவசாயிகள் சம்மந்தப்பட்டது, விவசாய கூலிகள் சம்மந்தப்பட்டது. அறுவடைக்கு வந்தால் இவ்வளோ நேரம் தான் வேலை பார்ப்போம், அதுக்கு இவ்வளோ கூலி கொடுக்கணும். ஸோ இது வந்து அவங்க நிலச்சுவார்ந்தார் இஷ்டப்படி நடத்த முடியாது. இவங்க ஒவ்வொரு கட்டத்துலையும் இவங்களுடைய டிமாண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு போராட்டம் இயக்கமாக நடத்துனாங்க. அதுதான் இன்னைக்கு அவங்க அங்கே வலுவாக இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே தஞ்சாவூரில் வலுவாக இருக்கிறதுக்கு காரணமே அவங்க அந்த காலத்தில் வந்து நடத்தின போராட்டம் தான். தஞ்சாவூரில் வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து பிறகு தலைவர் மூப்பனார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர், தமிழ் மாநில செயலாளர். நாங்கள் கூட்டணியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இது. அதில் தலைவர் நல்லகண்ணு வந்து தமிழ் மாநில செயலாளர். அப்போ நான் தலைவர் மூப்பனாருக்கு நான் பிறந்தநாள் விழா நடத்தினேன். அவர் ஒத்துக்கவே மாட்டார். பர்த்டே நடத்துறதுக்கு he will never agree. அன்னைக்கு பேர் வர ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அவருக்கு பிறந்தநாள். மூப்பனார் பிறந்தநாள் கொண்டாடவே இருக்கவே மாட்டார், ஊர்லேயே இருக்க மாட்டார். அன்னைக்கு வந்து எங்கேயாவது போயிடுவாரு. நாங்க தான் எங்கேயாவது விழா நடத்தி அவர் இல்லாம கொண்டாடுவோம். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வயதை குறித்து 72 73 நினைக்கிறேன். அவர் வயதை குறித்து அத்தனை ஜோடிகளுக்கு திருமண விழான்னு சொல்லிட்டு மறுநாள் வச்சோம். அது ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20 யாருன்னா ராஜீவ்காந்தி பிறந்தநாள். ஸோ ராஜீவ்காந்தி பிறந்தநாளை வைத்துக்கொண்டு தலைவர் மூப்பனாருக்கு பிறந்தநாள் நடத்துகிற மாதிரி திருமணத்தை தலைவர் நடத்தி வைப்பார் அப்படின்னு நடத்தி சொல்லிட்டோம். அந்த விழாவுக்கு நல்லகண்ணு எல்லாரையும் அழைச்சிருந்தோம். அப்புறம் வந்து மேடைக்கு எல்லாரும் வந்தாங்க. அதில் நல்லகண்ணு என்ன பண்ணிட்டார் தலைவர், இன்னைக்கு தலைவர் ஐயா மூப்பனார் ஐயாவுக்கு பிறந்த நாள், நம்ம எல்லாரும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சால்வையை போட்டார். எனக்கு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி நில்லுங்க யான்னார். யார்? தலைவர் மூப்பனார். நல்லகண்ணுவா என்ன நில்லுங்க, அப்படி நில்லுங்க அப்படின்னாரு. அப்படியே சாசாங்கமா வந்துச்சார் தலைவர் மூப்பனார். நல்லகண்ண பதறிட்டார். எல்லாருமே மேடையில் இருந்த யாருமே ஒரு கணம் வந்து எங்களுக்கு ஒண்ணுமே ஓடலை. பிறகுதான் சொன்னாரு, அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குப்பா, நம்ம அவரை அந்த மாதிரி ஆட்களை போற்றணும், புகழணும் அப்படின்னு தலைவர் மூப்பனார் சொன்னார். இதெல்லாம் வந்து இந்த சம்பவம் தான் வந்து நிறைய ஒரு இது. அவருக்கு அவர் அவ்வளோ நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு ஒரு போராட்டம் நடத்தினவரை அவ்வளவு போராட்டம் நடத்தினவரை. அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த போராட்டத்துல சுயநலம் இல்லை.
அந்த போராட்டத்துல சுயநலம் இல்லை, மக்கள் நோக்கு மட்டும்தான். பொதுநல நோக்கு, ஏழைகளுக்குள்ள நோக்கு. அது வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும் பாத்துங்க. அது அந்த சீன் வந்து அன்னைக்கு எனக்கே வந்து நான் ஆடி போனேன். எனக்கு ஒரு நாள் அவர் ரொம்ப தலைவர் மூப்பனார் ரொம்ப சிலாகிச்சு சொன்னார். எல்லாம் ஏன்னா அவங்கள்ட்ட வந்து சில பேர் போராட்டம் நடத்தி அவங்கள்ட்ட பணம் கேட்பாங்க, ஒரு இடத்த மறிப்பாங்க, 2 நாள் போய் ஸ்குவாட் இங்கே உட்காந்துக்கிட்டு இவ்வளவு காசு கொடுத்தா வெளியே போறோம், அவங்கள வெளியே போய் சொல்றோம், இப்படியும் அங்க நடக்குது உண்டு. அப்ப இவர் எவ்வளவு சின்சியரா வந்து ஜென்யூனா இருந்திருக்காருங்க. இவரை முயற்சி பண்ணிருப்பாங்கல்ல. அங்க உள்ள இவர் இல்லாட்ட கூட மற்ற பணக்காரங்கள்லாம் லேண்ட்லார்ட்ஸ் வந்து நல்லகண்ணை வந்து சரி கட்டிடணும், நல்லகண்ணை சரி கட்டிட்டா போராட்டம் முடிஞ்சு போகும்ல. ஆமா, அதுக்கெல்லாம் முயற்சிப்பாங்கல்ல. அப்ப அதுக்கெல்லாம் இவரை வந்து அதை பெருந்தன்மையா அந்த ஈல்ட் ஆகாம இருக்க போய் அவருக்குடைய அந்த அந்த அதனாலதான் அவருக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. நல்லகண்ணு வந்து அது மாதிரி பெரிய எதையுமே அவர் வச்சுக்கல. அவருடைய 80வது பிறந்த நாளுக்கு நம்ம 1 கோடி ரூபாய் ஏதோ கொடுத்தாங்க, அதையும் கட்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை கூட அவர் மேடையிலே வாங்கிட்டு அங்கேயே கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு கவுன்சிலர் வர்றவங்களே பார்த்தா ஃபார்ச்சூனர் அவருக்கு கட்சிக்காரத்தோட கார் கிடையாது, கட்சிக்கார சைக்கிள் கிடையாது, ஒரு சைக்கிள் கிடையாது, வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது. கடைசி வரைக்கும் சிம்பிளாவே இருந்துட்டு கடைசி வரைக்கும் தியாகம் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த தகைசால் தமிழர் விருது கொடுக்கணுங்கிறதுல வந்து நான் வந்து தான் முதலமைச்சர்கிட்ட நான் சொன்னேன். முதலமைச்சர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன், தளபதி இந்த மாதிரி வந்து இந்த பாரத் ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீலாம் இப்போ கொடுக்குறாங்க இந்தியா கவர்மெண்ட்டு. அதில் வந்து அவங்க இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து வலதுசாரி பாசிசம் அந்த லைன் சிந்தனையாளர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களே ஒழிய, நீங்கள் வந்து ஒரு சோசியலிச மனப்பான்மை கொண்டவங்க, இடதுசாரிகள் அல்லது வந்து இந்த செக்குலரிசம் பேசுகிறவங்க, இவங்களை பற்றிலாம் அவங்க இப்போ கன்சிடர் இவங்களுடைய உழைப்பெல்லாம் அவங்க அங்கீகரிக்கிறதே இல்லை. அதனால நம்ம வந்து ஒரு விருது இப்படி வந்து கொடுக்கலாம், நம்ம வந்து நல்ல தியாகிகளை எடுத்து இந்த திமுக அரசு வந்த உடனே சொன்னீங்க. வந்தோடனே இப்ப இவர் இந்த 2011 முதலமைச்சர் பதவியேற்ற உடனே சொன்னேன். இப்பதான் சொன்னேன். சொல்லிட்டு ஒரு 10 நாள்ல அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அதான் தகைசால் தமிழர் விருது வந்தது. அந்த தகைசால் தமிழர் விருது முதல்ல சங்கரையாவுக்கு கொடுத்தாரு, அதுக்கு பிறகு வந்து நல்லகண்ணு கொடுத்தாரு, அது பிறகு வந்து வீரமணி கொடுத்தாரு, இந்த வருஷம் காதர் மொய்தீன் கொடுத்தாரு. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தான். இப்போ நீங்கள் வந்து வீரமணிலாம் இந்த 92, 93 வயதுலையும் இன்னைக்கு இந்த கொள்கையை சுமந்து கொண்டு அலையணும் இல்லையா, அவங்களுக்கு தளராமல் அலைஞ்சு அந்த பெரியாருங்கிற அந்த இயக்கத்தை வந்து நீர்த்து போக விடாம வந்து இடைவிடாத வந்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர் வந்து அவ்வளோ சிம்பிள் மேன். அவர் வந்து ஒரு எலெக்ஷன்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் அவரே எம்பி ஆகலாம், ஆனால் அவர் எம்பி ஆக மாட்டார். சிம்பிள் லைஃப், வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. வந்து அந்த ஆஃபீஸு, அதில் உட்காந்து ட்ரெயின், பஸ்ஸு, அவ்வளோதான். இந்த வாழ்க்கையை அப்படியே முடிச்சுட்டாங்க. அதை மாதிரி வாழ நம்மளால முடியாது. அவங்கள மாதிரி தன்னை ஒருத்து வாழ்வதுங்கிறது பார்த்தீங்களா, தன்னுடைய சௌரியங்கள், தன்னுடைய வசதிகள் அதை இல்லாமலாம் ஒருத்து பொதுப்பணிக்காக வாழ்வது என்பது ஒரு பெரிய தவம். அதில் நல்லகண்ணு, சங்கரையா, நீங்கள் இவங்க எல்லாருமே நம்ம என்னென்னைக்குமே நினைத்து பார்க்க வேண்டியவங்க தான். இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு எளிமைன்றது வந்து அது ஒரு உலகக்கே தெரியுது. ஒரு எளிமையானதுல எவ்வளோ நேர்மையான தலைவர், எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் சமூகத்தில் வந்து ஒரு சாதாரண மக்கள் மத்தியில், வாக்காளர் மத்தியில் அதுக்கான ஒரு அங்கீகாரம்ன்றது வந்து கிடைக்கல. அதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இவங்களால வேலை ஆகாதுன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல்ல நல்லகண்ணு வந்து எலெக்ஷன் என்னாருன்னா ஜெயிப்பாரான்னு நானே கேட்பேன் மேடையில். இங்க கோவை தொகுதியில மக்களவை தொகுதியில போட்டிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில். இவரை எதிர்த்து சிபி ராதாகிருஷ்ணன் பிஜேபி. சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிட்டாரு. அதான் நான் சொல்றேன். அதாவது மக்கள் வந்து எல்லாம் அதான் சொல்லுவான். அதாவது மக்கள் வந்து the people get the form of government which they deserve. The people get their representatives as they deserve. உங்களுக்கு எந்த தகுதியான பிரதிநிதிகள் தான் உங்களுக்கு கிடைப்பார். நீங்க பேசும்போதெல்லாம் சொல்லுவான், காமராஜரை மாதிரி, கக்கனை மாதிரி, நல்லகண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்லுவான். வாக்காளர்கள் அப்படி வாக்காளர்கள் வரணும்ல. அந்த காலத்துல வந்து காமராஜருக்கும் கக்கனுக்கும் மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவங்க ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்தா இப்ப நீ என்ன மக்களே வந்து ஏற்றுக்கலன்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் வந்து காமராஜ் வாழ்க்கையில எல்லாம்
ஒரு அருமையான சம்பவம் ஒன்று உண்டு. தஞ்சாவூர் பக்கம் ஒரு பெரிய தியாகி, இவரோட ஜெயிலில் கூட இருந்தவர். அவர் வந்து கல்யாணம் வச்சுருந்தார் குழந்தை பொண்ணுக்கு. நேராக வந்து பெரியவர்கிட்ட வந்து ரொம்ப நாள் அவர் பார்க்கல, ஒன்றா இருந்தவர். பெரியவர்கிட்ட வந்து பார்த்து கல்யாண பத்திரிகை கொடுத்து, சிஎம் இவர் சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு. ஏன்னா உடனே கல்யாண பத்திரிகை பார்த்த உடனே நீ கண்டிப்பாக வரணும்ப்பா, பாபுன்னு பேசக்கூடிய அளவுக்கு 2 பேருக்கு ஒரு அறிமுகம். ஆனால் இதான் முதலமைச்சருக்கு வேலையா? நான்லாம் அங்கெல்லாம் எதுக்கு வரணும்? அதெல்லாம் வர முடியாது. வேற புள்ள தாலி கட்டுறா, அவங்க தாலி கட்ட போகிறான், பொண்ணுக்கு கட்ட போகிற போயா. இந்த வாழ்க்கையை வரிசா இருந்தார். இவர் போய் ரொம்ப அழுதுகிட்டே போனாராம். போய் நேராக போய் கல்யாணத்தன்னைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி பொன் மாப்பிள்ளை கல்யாணம். காலையில் 9 மணிக்கு தாசில்தார் வந்தாரா, சிஎம் வராருங்க அப்படின்ட்டு. கடைசியில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் வந்துட்டார். இவர் ஒரே அழுக. ஏன்னா எப்பா நீ என்கிட்ட சொல்ல விடாமா, நீ எவ்வளோ பெரிய தியாகி, நீ எவ்வளோ பெரிய தலைவர், நான் குடி கூட கட்டலையே, அதனால தான் உன்ட்ட சொல்லலை. ஏன்னா நீ இருக்கிற காசையும் அதில் செலவு பண்ணிவிடுவேன், உன் பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் நீ, அதனால தான் உன்ட்ட நான் சொல்லலை. எப்படி அந்த தலைவர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னுங்கிறதுக்காக வேண்டி சொல்லலாம். அது மாதிரி கிரேட் பீப்புள். அந்த ஜென்ரேஷனே போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அது மாதிரி உணர்வுகளுக்கு மரியாதையும் இல்லாமல் போயிடும். அது மாதிரி தியாகத்துக்கும் நேர்மைக்கும் தூய்மைக்கும் ஜனங்கள் கொண்டாடலைன்னு வச்சுங்க, கொண்டாடாத எதுவுமே வந்து சமூகத்தில் வளராதுங்க. நீங்கள் தியாகத்தை கொண்டாடினால் தியாகம் வளரும், தொண்டை பாராட்டினால் தொண்டு வளரும், நல்ல பொதுநல ஊழியர்களை ஊக்குவித்தால் மேலும் மேலும் பொதுநல ஊழியர்கள் பிறப்பார்கள். இவங்களால நீங்கள் ரெகக்னைஸே பண்ணலான்னு வச்சிங்க. இப்போ வந்து பட்டுக்கோட்டை அழகிரி வந்து சொல்றாரு, எனக்கு தொழில் பொதுஜன சேவகம், எனக்கு வேற எதுவுமே கிடையாது. என்னை என் சேவகத்தை பொதுஜன சேவையை மதித்து என் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் அவர்களும் என்னை போலவே அழிந்து போகட்டும்ங்கிறார் பட்டுக்கோட்டை அழகிரி. இது கட்சிங்கிறதே இல்லை, கம்யூனிஸ்ட், திமுக, திராவிட கட்சிகள், காங்கிரஸ், எல்லா கட்சியிலும் இப்படி ஆட்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்றேன். அது வந்து ஒரு பெரிய அந்த ஜென்ரேஷன் வந்து நல்லகண்ணு இஸ் தி லாஸ்ட் லிவிங் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கிறதுக்கு நம்ம மத்தியிலே வாழக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். அவரை பார்த்து தான் நமக்கு தெரியுது இப்படி ஆட்கள் நிறைய இருந்திருக்காங்க. அந்த லைன்ல அவர் தான் லாஸ்ட். இங்க இருக்கக்கூடிய அரசியல் வந்து இந்த அரசியல்னாவே வந்து அந்த ஒரு மக்களை பற்றி சிந்திக்கணும் அப்படின்றத தாண்டி ஒரு வேற மாதிரியான ஒரு அரசியல் தாங்க. அதாவது பாலிடிக்ஸ்னாலே வந்து பணம் பண்றது, பணமும் அதிகாரமும் இல்லைன்னா இன்னும் அரசியலே இல்லைங்க. நீங்க அதிகாரமும் பணம் வந்து நீங்க வந்து முதல்ல எந்த கட்சியாக இருக்கட்டும், முதல்ல தேர்தலில் வந்து வேட்புமனு வாங்கும் போதே கேட்குற முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க, எவ்வளோ செலவழிப்பீங்க, எவ்வளோ செலவழிப்பீங்க, அந்த கொஸ்டின் முதல்ல ஒரு கேள்வி. அந்த கேள்வி கேட்காத அரசியல் கட்சி எதுவுமே இல்லை. இப்போ இன்னைக்கு இதெல்லாம் எங்க போய் எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து குஜராத்தில் நடக்கிற அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அரசியல் கட்சி, அந்த 10 அரசியல் கட்சியும் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி இல்லை, ஒன்லி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி தேர்தலில் மொத்தமே வந்து 33 பேர் தான் நின்றுருக்கான், அந்த 10 கட்சியிலும் சேர்ந்து. ஆனால் அவங்களுக்கு எவ்வளவு நன்கொடை வந்திருக்கு? 4500 கோடி ரூபாய் நன்கொடை வந்திருக்கு. 4500 கோடி ரூபாய் நன்கொடையில 3400 கோடி ரூபாய் அவங்க தேர்தலுக்கு செலவு பண்ணதாக சொல்றாங்க. மீதி இருக்கிற 1000 கோடி எங்க இருக்கு? யாரு இவங்க? 3000 கோடி எப்படி செலவு பண்ணாங்க? இது என்னங்கிறத நீங்க தெரிஞ்சாதானே உங்களுக்கு நம்முடைய தேர்தலை பற்றிய நமக்கு ஒரு தெளிவு வரும். அப்ப என்ன நடந்திருக்கு? யாரோ இன்னொரு பெரிய அரசியல் கட்சி இவங்களை பதிவு செய்ய வைத்து தங்களுக்கு வர வேண்டிய நன்கொடைகளை வந்து இவர்களுக்கு மடைமாற்றம் செய்து இவர்கள் கணக்கில் அந்த பணத்தை வரவு வச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து தங்களுடைய தேர்தலுக்கு வந்து திருட்டுத்தனமா செலவழிச்சிருக்காங்க. இது இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. அப்ப இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் இதுக்கும் அஃபோர்ட் கேட்குமா? ஒரு விசாரணை உடனே பண்ணணும்ல. சரி, இப்படிப்பட்ட பணம் வந்த பிறகு நல்ல கண்ணு மாதிரி ஆளு எப்படி ஜெயிக்க முடியும்? இது நீங்க அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ற மாடலே மாறி போச்சுல. இந்த சிஸ்டத்துல போய் இவங்க எப்படி சர்வே ஆக முடியும்? ஆக முடியாது.
அதனால ஜனநாயகத்தினுடைய எதிர்காலமே பெரிய கேள்வி. அது நல்லக்கண்ணுங்கிற ஒரு ஒரு பெரிய தலைவரோட ஒரு 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 நேரடியா இவ்வளவு பெரிய அனுபவங்களை வந்து உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு. ஆமா. அதை பயந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.